அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலியை தான் உங்களை சந்திக்க போறேன். கரை சமைச்சிட்டேன்னா நான் டெஸ்டிங்கு கூப்பிட போறேன். கண்ணு நாளை பிறகு சமைச்சு சாப்பிட்றேன். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு புதுவிதமான காணொலியோடு நான் சந்திக்க போறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், இவ்வளோ நாளும் கடையில் சாப்பிட்டு வெறுத்தே போச்சுது. இன்றைக்கு நான் சமைக்க போகிறேன். நான் நிற்கிற ரூமில் உங்களுக்கு ஒரு சமையல் வீடியோ தான் பதிவு பண்ண போகிறேன். குறிப்பாக பாறை மீன் வாங்கினான், அதை விட வெள்ளை சோறும் காய்ச்ச போகிறேன், மீனும் பொறிக்க போகிறேன். என்னுடைய சமையல் எந்த முறைப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கே தெரியாமல் இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், இது யாழ்ப்பாண ஸ்டைலா அல்லது மட்டக்களப்பு ஸ்டைலா, வவுனியா ஸ்டைலா, திருவண்ணாமலை ஸ்டைலா எனக்கு சொல்லவே தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சமையலை நான் இன்றைக்கு சமைச்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கும் அதை நேரடியாக பதிவு பண்ண போகிறேன். என்னுடைய சமையல் எப்படி இருக்குது, நான் செய்கிற சரியா பிள்ளையா, அல்லது என்ன இதை மாற்றிக்கொள்ளணுன்ற விடயங்களை நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். இன்றைக்கு இந்த சமையல் எப்படி இருக்குன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாருங்கள் காணொலிக்கு போகலாம். இப்போ என்னென்னா மீனை கழுவ போகிறேன் பாருங்க. மீனை கழுவி போட்டு முதலாவது மீன் வாங்கி வந்துட்டேன். இப்போ மீனை கழுவ போகிறேன். பாருங்க எப்படி இருக்காண்டு கண்ணை. பாருங்க அப்படி இருக்கணும் மீன் எல்லாம் நீட்டாக கழுவி வச்சு. தட்டப்படி மீன், பாறை மீன் இது. இனி என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால், இது உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பிரட்ட போகிறேன். உப்பு தேவையான உப்பும், மற்றது மஞ்சளையும் போட போகிறேன். பாருங்க மஞ்சளை ஒவ்வொன்று போட்டு பார்ப்போம். பிறகு தேவையாண்டா காணாட்டி நாங்கள் கூட்டி போடலாம். அந்த மற்றதில் செய்ய இலையில் கொஞ்சம் வடிவாக பிரட்டி அப்படியே வச்சு போட்டு பிறகு சமைக்கலாம். பிறகு காணும் அப்படியே மூடி வைக்க போகிறேன். மூடி வைப்பேன். முதல் கட்டமாக இப்போ நான் அரிசியை போட போகிறேன். வெள்ளை அரிசி வாங்கி வச்சுருக்கிறேன், சம்பா. அப்போ அதை போட்டுட்டு அடுத்ததை பார்ப்போம். 1 2 காணமிட நினைக்கிறேன். அரிசி போட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்காண்டு. ரைட், நல்லா தண்ணியை விட்டுட்டு கழுவுவோம். பாருங்கள் அரிசி கழுவி முடியுது. அரிசியை கழுவியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அரிசி கழுவிட்டேன். இப்போ என்னென்னா ரைஸ் குக்கரில் போட்டு வைக்க போகிறோம். அப்படியே கிட்ட வாங்க பார்ப்போம். ரைட், இப்போ என்னென்னா அளவாக தண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், 1 இன்ச்சை விட கொஞ்சம் கூட தான் நீங்கள் தண்ணி வச்சுட்டேன். வச்சு போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி விடுங்கோ. ரைட், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக்கிங்கில் போட்டாச்சு. போட்டுட்டு மூடிட்ட மாட்டேன். சரி, விஷயம் முடிஞ்சது. இனி தான் கறி வைக்கிற வேலை கிடக்குது. கறி வைக்க போகிறேன். வெங்காயம் வெட்டணும், மிளகாய் வெட்டணும், மற்றதெல்லாம் செட் பண்ணி இங்கே கிடக்குது. எல்லாம் வெந்தயம் எல்லாமே கிடக்கு. எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் வெட்ட போகிறேன். அப்படியே வாங்க. முதல் கத்தி எடுத்துக்கிட்டோணும். சரி, ஒரு மாதிரி வெங்காயம் பிரிச்சுட்டேன். இனி இவ்வளோத்தையும் கழுவி போட்டு திருப்பி சின்ன வெட்டணும். எல்லாம் வெங்காயம், தக்காளி எல்லாம் வெட்டணும். வாங்க அப்படியே வெட்டுவோம். கழுவிட்டு வெட்டுவோமா? முதல்ல வெங்காயம். பாருங்கள், வெங்காயம் வெட்ட போகிறேன். உங்களே யாரும் சொல்லலை, நான் வெங்காயம் தான் வெட்ட போகிறேன். தக்காளி வெட்ட போகிறேன். வெங்காயம் வெட்டி லைட்டாக கண்ணெறி இதாக வச்சுக்கலாம். தக்காளி வெட்டியாச்சு.
தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா வட்டியாச்சு. பார்த்தீங்களா கொதிக்குது பார்த்தீங்களா அப்படியே கொதிக்கிறாருண்டு. ரைட், அவர் கொதிக்கட்டும். ரைட், இப்போ என்னென்னா சமையலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரைட், இனி வந்து அடுப்பை மூட்டியாச்சு, சட்டியை தூக்கி வைக்க வேண்டியதுதான். பாருங்கள் வச்சாச்சான். ரைட், இனி மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதுதான். கீட்டு வரிட்டு எண்ணெய் விட போகிறேன். ரைட், உலம் காணும் எண்ணெய். கொஞ்சம் கடுகை போட்டு பார்ப்போம். இப்போ வந்து கடுகு போட்டுட்டேன் பாருங்க. கடுகு வந்து பொரிக்குது. அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அடுத்தது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பெருஞ்சீரகம் போடுறோம். பார்த்தீங்களா, வெங்காயம் பார்த்தீங்களோ. எனக்கே தெரியாது நான் அப்படி சமைப்பேன்ட்டு. வாங்க அப்படி சமைப்போம். முக்கியமாக ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால், இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து பால் விடாமல் தான் செய்ய போகிறேன். பால் வந்து போடுறதுக்கு வந்து செட் பண்ணால் நான் பிசைட்டுது. தற்போது பால் விட இல்லாது, பால் விடாமல் ஒரு மீன் கறி வச்சு காட்ட போகிறேன். அப்படி இருக்காட்டு பாருங்க. கருவேப்பிலை தான் அடுத்தது போடணும். உருவி வச்சாச்சு கருவேப்பிலை உருவி இதை வச்சுட்டோம்னா சரி. அப்படியே வாங்க கிட்ட வாங்க. என்ன மாதிரி இருக்கண்டு பாருங்க. தக்காளி. இந்த சமையலை நீங்கள் எங்கேயுமே கண்டிருக்க மாட்டீங்க. வித்தியாசமான ஒரு சமையலாக இருக்குமென்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்து பழகுங்க. எங்களை மாதிரி பார்த்து தனியாக இருக்கிற நீங்கள் எல்லாம் பழகி இருக்கணும். யாரையும் நம்பி இருந்தோமோ அவ்வளோதான் கதை. பழகிட்டோம்டா அடிவாக சமைச்சிடலாம். அடுத்ததை பார்ப்போம். தக்காளியாக போட போகிறோம். அப்படியே போட்டுருவோம். ஏண்டா மீன் குழம்புகளுக்கு கூட வந்து எப்படி இருக்குது தக்காளி கூட புளி இருந்தால் நல்ல மீன் குழம்புக்கு. கொஞ்சம் மூடி விடுவோம். ஒரு நிமிஷம் விட்டுட்டு எடுத்தோம்னா அடுத்தது பச்சை மிளகாய் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது. மற்றது ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா தூள் ஒன்று நான் செய்து வச்சுருக்கேன். அதுதான் போட போகிறேன். அதுவும் போட்டு மற்றது தூளும் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு ஒரு அடியொன்று அடித்து உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இருக்கான்னு பாருங்க. சமையல் ஓட தர போகிறீங்கன்னா இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு சமைச்சு அனுப்பணும்னு சொல்லி. ஜாழ்ப்பாணத்தில் எங்கள் பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு சமையல் போகிற நேரம் கூட போட்டு எல்லோருக்கும் அனுப்பிவிடலாம். ஒரு பார்சல் வந்து எல்லோரும் வந்து 300 ரூபா கொடுக்குறாங்க. நான் ஒரு 250 ரூபாய் தரலாம். மீன் சாப்பாடு பார்க்குறாக்கள் ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு அதோட ஒருக்கா சாப்பிட்டோட திருப்பி ஆர்டர் பண்ணுவீங்களோ தெரியாது. உள்ளியும் பச்சை மிளகாயும் போட்டுட்டேன். அப்படி கொதிக்குது பார்த்தீங்களா. கருவேப்பிலை தூளை பார்த்தீங்களா அப்படி இருக்குதுண்டு. பார்த்தீங்களா தூளை எப்படி இருக்குன்ட்டு. பயப்படாமல் தூளை போடலாம். கலரை போட்டு ரெண்டாவது சில நேரம் தூள் வந்து அந்த மொச்சை பாடை மாதிரி அடிக்கும். அப்போ அதுக்காக தான் நான் இந்த தூளை லைட்டாக போட்டு கிளறி விட்டால் சட்டப்படி வரும். லைட்டாக இதில் அப்படியே லைட்டாக பிரட்டி எடுக்க அப்புறம் மீனை பார்த்தீங்களா. மீனை போட்டு லைட்டாக பிரட்டி எடுத்த மாட்டா சரி. பாருங்க பெரிய தலைகள் எல்லாம் இருக்குது. எப்படியே லைட்டாக தண்ணியை விட்டால் சரி. போட்டு பார்த்தீங்களா பெரும் செட்டப் தான் நடக்குது. லைட்டாக கிளறி போட்டு
கலரண்டா அந்த அடியில் இருக்கிறத எடுத்து மேனில் போட்டால் சரி, வேறு ஒன்றும் இல்லை. கலர் அது அடியில் கிடக்குது பாருங்கந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையும் அப்படி மேலே எடுத்து போட்டுட்டு இவ்வளோ தண்ணியும் காணும் போல் இருக்குது. ஒரு பிரட்டல் மாதிரி தானே வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். பாரு அப்படியே கொஞ்சம் அவியட்டும், மூடி விடுவோம். ஒரு பெசல் தூள் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதான் இப்போ அதை போட போகிறேன். இப்போ இதை வந்து திறந்து பார்த்துட்டு வந்து பெசல் தூளை போட போகிறேன். பார்ப்போம் அப்படி இருக்குதுண்டு. சு வேறு லெவல் பார்த்தீங்களா, வேறு லெவலாக இருக்கு. வாவ், நானே சொல்லக்கூடாது. இப்போ எங்கள்ட விதுவை தான் கூப்பிட போகிறேன் சாப்பிட்றதுக்கு. பார்ப்பேன், வாரானா தெரியாது, வேலையாக நிற்கிறோன்னா தெரியாது. விஜிட்டோட்டை தான் கூப்பிட போகிறேன். ரைட், இப்போ ஸ்பெஷல் தூள் இருக்குது, அந்த தூளை லைட்டாக போட்டால் சரி. ரைட், அதையும் போட்டுட்டு பவுடர். இனி வந்து மீனை வந்து வேண்டக்கூடாது, உடைஞ்சிரும். நடுவில் லைட்டாக வச்சு இப்படியே இதாண்டுட்டா. ரைட், இதை கொஞ்சம் லைட்டாக பார்த்தா சரி. உப்பு பார்க்கணும். காணாது, லைட்டாக உப்பை போட்டா சரி. அப்படியே வாங்க கிட்ட. ரைட், அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் தலைவராக்கணும்ல சரி. கறிவேலாம் முடிஞ்சது. கடைசி ஃபைனல் கடைசி இதுக்கு வந்து நிற்கிது. அடுத்தது வந்து மீன் பொரிச்ச வேண்டாம் சரி. உண்மையிலே வந்து பார்க்குற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், யார் யார் சமைப்பீங்க, யார் யார் சமைக்க மாட்டீங்க, எப்படி சமைப்பீங்க, நீங்கள் என்னென்ன விதத்தில் சமைப்பீங்களான்றெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விதம் சமைப்பேன்னு தெரியும், ஆனால் அது கொஞ்சம் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கிறது. நான் சமைச்சால் விதுவை தான் கூப்பிடணும். விதுவோட கூப்பிடுவோன்னு பார்த்தோன்னா இப்போ அவன் எங்கே நிற்கிறான்னு தெரியாது. கோல் அடித்து பார்ப்போம், அடித்து பார்ப்போம். வந்தானண்டா ஆளுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். ஆளை பேலியானண்டா வர மாட்டான். ஹலோ, கறி சமைச்சிட்டேன்னா தான் டெஸ்டிங்கு கூப்பிட போகிறேன்னு வீடியோ ரெக்கார்டில் இருக்கிறதா தான். இல்லை என்னென்னா நம்ம சமையல் நம்ம எல்லாம் போட்டுட்டேன்னு ஒரு உப்பும் பார்த்து விட்டுருக்குது. நீ கடைசியாக இறக்கி வச்சுட்டு மீன் பொறிக்கிறதா இருக்கதான் உங்களை கூப்பிட்டு இருக்கா. டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம் வேண்டு தான். எப்போ டைம் கிடைக்கும்? புயல் எங்கன்னு? ஓகே, ஓ காற்றுல உங்களுக்கு கட்டி அனுப்புகிறேன்னு வந்து பாருங்க. நீங்கள் காற்றுல கட்டி அனுப்புகிறேன் உங்களுக்கு. என்னப்பா நீங்கள் பரவாயில்ல, வடிவாக சமைச்சு சாப்பாடு இந்த சாப்பாடு தரதுக்கு ஆக்கள் இருக்கு. எங்களுக்கு அப்படி இருக்கா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். நாங்கள் சமைச்சு தானே சாப்பாடு. அப்போ இன்னொரு நாளைக்கு ஆடு உறக்குவோம்மா? சரி சரி, அப்போ ஆடு ஒரு நாளைக்கு சமைச்சு சாப்பிடுவோம்மா? அவன் வேற இல்லை, ஆள் வந்து வர வேலையாக நிற்கிறான் போல இருக்கு. வீட்டை விட்டு வலிக்கையில் நிற்கிறான். சரி, இன்னொரு நாளைக்கு நானும் இதுவும் சேர்ந்து சமைச்சு உங்களுக்கு காணொலி கொண்டு போடுறேன் பாருங்க. அப்படி பார்த்தீங்களா, ஆவி பறக்குது. என்ன பார்க்க கறி போல் இருக்குதுன்னு சொல்லி கிணவருக்கு இப்போ இதாக இருக்குமே. என்னடா அவன் கறியை காய்ச்சிட்டானே, காய்ச்ச மாட்டான்ட்டு கறி காய்ச்சிட்டானேன்னு யோசிக்க போகிறீங்க இப்போ கிணவே. உண்மையாகவே நான் பால் விடாமல் கறி காய்ச்சினா தெரியும். அதான் இப்போ நான் காய்ச்சிருக்கிறேன். பால் விட்டும் காய்ச்சலாம். பால் விட்டால் இன்னும் நல்ல திக்னஸாக வரும், நல்லா வரும். பால் விடாமல் ஜாழ்ப்பாண ஸ்டைலில் வந்து
கறி காய்ச்சிட்டேன், முடிஞ்சுது. இங்கே பாருங்கள் அப்படி இருக்காண்டு. மீனை பாருங்கள் எல்லாம் அவிஞ்சிட்டுது. மீன் பொரியுது. இப்போ விளாங்குதா, நான் ஒரு சமையல்காரன் விளாங்கிட்ட எல்லாருக்கும். மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்க சமையலுக்கு. சமையல் முடிச்சிட்டேன், பொரிச்செல்லாம் முடிச்சிட்டேன். இனி வந்து சாப்பாடை போட்டுட்டு உங்களுக்கு இருக்கா சாப்பிட்டு எப்படி இருக்கிறது தான் காட்டப்படும். வாங்க போவோம். சோறு ரெடி. சூப்பராக இருக்குல்ல. கணவருக்கு வாயூர் மட்டும் தெரியும் தான், ஒன்றும் செய்யலாது. ஒரு மீன் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. சட்டப்படி இருக்கா மீன். அடுத்தது ஒரு தலையை பார்த்தீங்களா, அடுத்தது தலை. இதுதான் டக்கி சாப்பாடு. பார்த்தீங்களா பொரியல் எப்படி இருக்காண்டு. பொரியல் உண்டை சாப்பிட்டு அப்புறம் எடுப்பேன் மற்றதை. சாப்பாடு ரெடி. ஒரு சோறு, ஒரு குழம்பு, ஒரு பொரியல், இவ்வளோதான் சாப்பாடு. ரைட், சாப்பிடுவோம். சட்டப்படி இருக்குது. பார்த்தீங்களா மீன் தலை. மீன் உண்டு, பொரியல் உண்டு, எல்லாத்தையும் ஒன்று அடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்டா தான் அது சட்டப்படி இருக்கும். சரியா? மீன் அப்படியே பாருங்க. மீன் பாதி, மீன் அதே மாதிரி பொரியல். பார்த்தீங்களா அப்படி பொரிஞ்சிருக்குதுண்டு. நாங்கள் முள்ளு தான் பாயாம். பொரியல் முள்ளு அழிச்சிட்டு எல்லாத்தையும் வடிவாக குழச்சிட்டு சாப்பிட ஒரு லெவலில் இருக்கும். சட்டப்படி சாப்பாடு. கன நாளைக்கு பிறகு சமைச்சு சாப்பிட்றோம். எனக்கு ஆச்ச முடியாது. முள்ளு தான் பயமாக இருக்குது. உண்மையிலேயே சட்டப்படி இருக்குது. உண்மையிலே இப்போ வந்து சாப்பாடு போகிற லெவலில் இருக்குது. இனி வந்து இந்த சமையல் வீடியோவும் செய்கிறத ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. பார்க்குற உறவுகள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே சமைப்பேன் நான். அந்த வீடியோவும் இனி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரம் சாப்பாடு இல்லாட்ட ஒன்றை விட்ட நாளும் சாப்பாடு வீடியோ செய்கிறது ஒரு நோக்கம் இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேறுங்க அப்படி இருக்காண்டு சதையை பார்த்தீங்களா, சட்டப்படி இருக்கு. வேறான உறவுகளே, இத்தனை அந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலி கூட சந்திப்போம். நன்றி, வணக்கம். தலையை பார்த்தீங்களா, தலையை வந்து ரெண்டு அவட்டின வழியாக ஒரு தலை இருக்குது, ஒரு தலையை தான். வா சட்டப்படி இது பாருங்க எப்படி இருக்கணும். பாய்.